காய்ஸ் இங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூருக்கு போக போகிறேன். பெங்களூருக்கு போகும்போது அப்படியே டேரெக்டாக போக விடுறது இல்லைங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம்னு இருக்குது. இது வரைக்கும் அந்த டேம் நான் பார்த்ததே இல்லை. நிறைய டைம் எல்லோரும் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு முறை கூட நான் போய் பார்த்ததில்லை. இந்த டைம் ஊருக்கு வந்தேன்னா அதே வழியில் தான் ஊருக்கு போகணுமா இருக்குது. பெங்களூருக்கு போகிறதுனா அந்த வழியில் தான் போகணும். திருவண்ணாமலை சைடு போயிட்டு போகிறதில்ல. திருவண்ணாமலை இந்த பக்கம் தான் சாத்தனூர் டேம். அப்படியே போயிட்டு அதுவும் கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன். சாத்தனூர் டேமில் இருந்தாங்க எங்கள் ஊருக்கு தண்ணி வருது, தென்பண்ணையாக இருக்குது. ஆனால் ஆற்றுல சுத்தமாக தண்ணி இல்லை. டேம் எப்படி இருக்குன்னு தெரியல. டேமில் ஆனால் தண்ணி இல்லாமலாம் இருக்காது, அதிகமாக இல்லை, கம்மியாக இருக்கும். அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்கும். டேமில் எப்பவுமே தண்ணியை தேக்க வச்சுருப்பாங்க, அதுதான் டேம் கட்டுறது. அங்கே போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு டேம் இருக்குது. இது வந்து சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டேம்னு வரும். அப்படியே அதையும் பார்த்துட்டு போகலாம். போகிற வழியில் வேறு என்ன இருக்கோ. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா 7 காலம் ஆகுது. இப்போ தான் கிளம்பியிருக்கோம். நமக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது. போகிற வழியில் நல்ல லொக்கேஷன் கிடச்சி அங்கே நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு பார்த்துக்கிட்டு போகலாம். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸோட வண்டி இது வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து 2212 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணுது. இப்போ மூவ் ஆகிடுச்சு, 641 ஆகிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் ஆட் ஆகிடும். இன்னும் ஒரு 300 ஆச்சுன்னா எப்படி பார்த்தாலும் 7, 8, 900 வந்துடும். அப்படியும் பார்த்தீங்கன்னா 1900 கிலோமீட்டர் ஓடி இருப்போம். எனக்கு தெரிஞ்சு 2000 கிலோமீட்டர் ஓட்டினா போதும்னு நினைக்கிறேன் ஆயில் சேஞ்ச் பண்ணி. நான் ஒரு ஆயில் சொன்னால் அவங்க போட்டதே வேறு சொல்லிட்டாங்க. நான் மோட்டல் 10W40 போடுங்கண்ணா, 10W40 போடுனா சரி இப்போ தம்பி போடுறேன்னு சொன்னார். சரிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஷெல்து அது எடுத்து போட்டிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்கும், போடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. காசு கொடுக்க போது நம்ம தானுங்க, போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் வாங்கி கொடுத்துட்டு போடான்னு கேட்டாலும் இல்லைப்பா நானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. வண்டி நம்மளோடது, காசு நம்மளோடது. அவங்க செய்கிறதுங்க லேபரும் கொடுக்குறேன். ஆனால் நம்ம கேட்ட மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை தான் போடுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்லில் என்ன வரணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷெல் 1 லிட்டர் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு மெக்கானிக் வந்து ஒரு கூப்பன் வரும். மோட்டரில் வருதே தெரியல, ஷெல்லில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கூப்பன் வரும். அதில் வச்சு அவங்களுக்கு 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா, 40 ரூபா சம்திங் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அந்த கூப்பனுக்காக அவங்களுக்கு என்ன வருது அது போட்டுடுறாங்க. நம்ம சொல்கிறத போட மாட்டுறாங்க. நம்ம காசு கொடுத்து நம்ம போடுறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஆயில் போடுறோன்னா போட மாட்டேன்றாங்க. அதுதான் ஒன்று அந்த சர்வீஸ் விட்டில் எனக்கு ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஏடிஎம் என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு, ஒரு மாதிரி பயமுறுத்துச்சுன்னு சொல்லலாம். போனேன், ஏடிஎம் கார்டு உள்ளே போட்டேன், எல்லாம் நல்லா தான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லிச்சு. அதுக்கப்புறம் கேஷ் விட்ராவலாக பேலன்ஸ் செக்காக என்னென்னு கேட்டுச்சு. கேஷ் விட்ராவல் கொடுத்தேன். இதில் இருக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு போதுமா இல்லை உங்களுக்கு வேறு சாய்ஸ் வருமே கேட்டுச்சு. அதுலேருந்தே போதும் 500 ரூபா நான் டச் பண்ணேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் யுவர் பின்னு வந்துச்சு, உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள் கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. பாஸ்வேர்டு போட்டேன். பாஸ்வேர்டு போட்ட பிறகு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் ஆகுன்னு பார்த்தா அது பாட்டுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் இஸ் ப்ரோக்ரஸ்னு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க தவிர வரமாட்டிருக்கு. அது மட்டும் முன்னாடி டிஸ்பிளேல வருது. அதில் இந்த காசு வர சவுண்டு இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் இருக்கும், அப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு. நானும் இப்படி பார்த்துருந்தேன், என்னென்ன நடக்குது, ஃபோனில் லேக் ஆகிற மாதிரி இதோட லேக்கும் ஆகிடுச்சு சிஸ்டமுக்குள்ளே, அப்படியே ஏடிஎம்குள்ளே நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு வருது. ஏன்னா ஆக்சுவலி நான் எவ்வளோ ஏடிஎம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு ஸ்லோவான ஏடிஎம் நான் பார்த்ததில்லை. நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி உள்ளே இருந்து ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மினிமம் ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கும், அவ்வளோதான். 5-6 செகண்ட். இந்த 30 செகண்ட் 40 செகண்ட்லாம் ஜாஸ்தி விட்டா 1 நிமிஷம் எடுத்துக்கும் போல். 1 நிமிஷம் எடுத்தால் டர் ஆகிடுறேன். உனக்கு என் காசு என்னாச்சு சொல்லிட்டு எல்லாத்துக்கும். பரவாயில்லைங்க, நிறைய மரம் வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த சைடு இந்த சைடு இதேமாரி ஊருக்குள்ளே மரம்லாம் வச்சா நல்லா இருக்குங்க. ஊர் இருக்கிற மரம்லாம் வெட்டி போட்டு அடுப்புக்கு விறகு வச்சிடுறாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது மனசு. இது எங்கேயோ பெரிய ஹைவே, எங்கே போய் லிங்க் ஆகுதுன்னு தெரியலையே. நல்லா போட்டிருக்காங்களே. தமிழ்நாட்டில் நிறைய ரோடு இதுமாரி பார்க்க முடியுது இப்போல்லாம். ஓய் பாம்புங்க. அந்த அண்ணா வீடியோ எடுத்துனே வராரு. என்னடா அவர் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா பாம்பு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வாழைகளை ஏற்றிட்டு இருப்பேன், அதை ஏற்றிட்டே பிடிச்சி சொல்கிறேன்னு கடிச்சிட்டு இருக்கோம். ஸ்லோ மோஷன் பண்ணால் கூட வீடியோவில் தெரியாதுங்க, அவ்வளோ குட்டியாக போயிட்டு இருந்துச்சு. என்னடா அந்த அண்ணன் ஃபோன் எடுத்துகிட்டு இப்படியே வந்துகிட்டே இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கேன் நானும். அவர் பார்த்தேன் பாம்பு வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்காரு.
இன்னும் நம்ம சாத்தனூர் டேம் போகிறதுக்கு 50 கிலோமீட்டர் போகணும். 1 hour 1 minutes காமிக்குது. வன்னிய நகரம் பார்த்துக்கோங்களேன். ஜாதி பேரில் ஊரை உருவாக்கிட்டு இருக்காங்க. ரோடு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க, குறைலாம் சொல்ல முடியாது. என்ன கொஞ்சம் இது வந்து ஹைவே திருவண்ணாமலை டு இந்த சைடு திருக்கோவிலூர் வர்றதுக்கு அந்த சைடு ரூட்டு இது. அதனால் பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளே நாங்களாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. அதுவும் நாங்கள் இருக்கிற வீட்டு சைடெலாம் போனால் ஒரு 6-7 வருஷம் முன்னாடி போட்ட ரோடாக என்ன எல்லவும் தெரியல இப்போ போட்ட ரோடான்னு. எல்லாம் ஓட்ட உடச்சிலாம் உடஞ்சி போயிட்டு பள்ளமாக இருக்குது. ஏதோ ஊருக்குள்ளே சுற்றுறதே ஆஃப் ரோடிங் பண்ணுற மாரி தான் ஃபீல் ஆகுது. அங்கங்கேயும் குத்தி டயர்லாம் செக் பண்ண, அங்கங்கேயும் லைட்டாக டயரை வந்து அப்படியே கல்லே குத்தி பிஞ்சு இருக்குது லைட்டாக. அந்த மார்க் இருக்குது அப்படியே உள்ள வரைக்கும்லாம் பார்க்கல. ஆனால் லைட்டாக உட்காந்துக்கல ஒரு சின்னதாக அப்படியே கிழிச்சிட்டு இருக்குது டயரு. கரெக்டாக ஒரு கல் மேலே ஏற்றினா பொத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த லெவலில் இருக்குது. இதோ இங்கே பாருங்க 5 கிலோமீட்டர் சாத்தனூர் டேம்னு. பெங்களூர் போனால் இங்கேருந்து 158 கிலோமீட்டர் இருக்குது. சென்னை செங்கமா பெங்களூருக்கு ஸ்ட்ரைட்டாக போகணுமா. இப்படியே போனால் சாத்தனூர் டேம் பார்த்துட்டு அப்புறம் பெங்களூருக்கு போகும். திரும்பி இதே வழி தான் வரும்னு நினைக்கிறேன். சாத்தனூர் அணை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அந்த ஃபோட்டோவில் பார்த்த உடனே டேம்லேருந்து தண்ணி வெளியே ஊற்றுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆற்றுல எங்கேயும் தண்ணி இல்லை. இங்கே தண்ணி விட்டால் தான் அங்கே வரும். தண்ணியோட அந்த உயரம் கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணியை ஓப்பன் பண்ணி வெளியே விட மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், அது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அது ஒரு விஷயம் தெரியாது அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான். இந்த போபோ சார்ஜருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 1800 2000 சம்திங் நான் வாங்கினேன். இது என்ன ஆச்சுன்னா, நான் போட்டு டைட் பண்ண உடனே எனக்கு இந்த 2 சைடு பார்த்தீங்க டிஸ்பிளே அது வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பார்க்க இந்த 2 சைடு இங்கே எடுத்துகிட்டு வந்துச்சு. இதை போட்டு டைட் பண்ண 2 சைடு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த போபோ சார்ஜர் போட்டு டைட் பண்ணதுனால அதோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். இது மாதிரிடா சார்ஜர் இது மொபைல் ஹோல்டர் போட்டு யூஸ் பண்ணேன், பார்த்தா வெளியே வந்துருக்கூட அப்படின்னு சொன்னாடே. இது ஏன்டா வாங்கினேன், இது ஃபெயிலியர் மாடல்ரா போபோவில், இது ஒரு ஃபெயிலியர் மாடல்ரா. இது எப்போ எந்த ஃபோனுக்கு இது போட்டு டைட் பண்ணாலும் சரி இது பிச்சு நீ வெளியே வந்துடுறா அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் சொன்னான். சரி இதுதான் பிரச்சனை இருக்கும்னு நினச்சேன். நான் கடைக்கு போய்ட்டு ஆனால் இது எடுத்துகிட்டு வந்துருக்கு டிஸ்பிளே, நீங்கள் இதை கழட்டிட்டு திரும்பி கம் போட்டு ஒட்டி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அவங்க செக் பண்ணிவிட்டு, தம்பி இது பேட்ரி போயிட்டு இருக்கோம்ப்பா, அதனால தான் இப்போ அது வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். பேட்ரி போயிட்டு இருக்கும்போது நான் மொபைல் ஹோல்டர் வச்சு ட்ரை பண்ணேன், அதுதான் நான் வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படின்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பின்னாடி பாருப்பா, இப்போ நான் கழட்டி காமின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேக் சைடு பேட்டரிக்கு மேலே ஒரு பேனலுக்கு மேலே கவர், அது கழட்டின உடனே டிஸ்பிளே உள்ளே போயிடுச்சு. அது அமுத்துன உடனே திரும்பி வெளியே வருது. அப்புறமேட்டு புது பேட்டரி போட்டு தந்த உடனே அந்த அண்ணா கம்மும் போடல ஒன்றும் போடல, பேட்டரி எடுத்த உடனே அது உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு அது தெரியுமோ தெரியாதோ தெரியல, அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொன்னான், இது ஒரு ஃபெயிலியர் மாடல் சார்ஜர்ரா, இது ஏன்டா வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி நண்பருக்கு இருந்தால் மறக்காமல் டேக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ் நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு, சாத்தனூர் அணை. இங்கே இருக்கு பாருங்க, தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை சாத்தனூர் அணை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. டேம் பார்க்க போனோம், டிக்கெட் வாங்கணும். எங்கே வாங்கின டிக்கெட்? சேஞ்ச் வேணுமாண்ணா? ஆமாம் அவனுக்கு லேடி
சரிண்ணா. இல்லை இல்லை இருக்குது பார்க்குறேன். எப்படி இருக்கிறான்? இப்படி நிறைய தானே போகணும். இது பார்க்கோடது பூங்கா அனுமதிச்சிட்டு, இது பூங்கா நீர்வீழ்ச்சி நுழைவுச்சீட்டு. பூங்கா நுழைவுச்சீட்டு 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா. பரவாயில்லைங்க, அவங்களே பொறுமையாக நிறுத்தி அவங்களே எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. 15 ரூபா வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. 5 ரூபா சில்லற இல்லைன்னா 10 ரூபா கொடுங்க, 10 ரூபா டிக்கெட் மட்டும் அது பூங்காவுக்கு, அதுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். டைனோசரஸ் நம்ம எந்த படத்தில் பார்ப்போமே அதுமாரி இல்லை, நல்லா இருக்குங்க. கலர் மட்டும் தான் கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆதிகால மனுஷர் அங்கே பாருங்க. ஏங்க நான் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. உள்ளே போய் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜாலியாக இருக்காம இதெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அக்கா பசங்க யாராக இருந்தோம். ஆனால் அவங்க ஸ்கூல் போகிறானுங்களே, நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கேருந்து எங்கள் அக்கா பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஜாலியாக விளையாட வச்சு கூப்பிட்டு போகிறோம். நல்லா இருக்குங்க. அது அப்புறங்க டேம் மேலே சாத்தனூர் அணை எப்படி போகணும்? போய் கிவ் மை ரூட். இப்படியே போயிட்டு இப்படியே திருப்பிக்கிட்டு இப்படிக்கா போக சொல்லுது. அதுக்கு அந்த தாத்தா போன வழியே அங்கே தான் போகும்போது. இதை பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கேமரா ஒர்க் ஆகுது, இல்லையா பார்த்துக்கோ. ஸ்டில் ரெக்கார்டிங். இது எங்கே இருந்து உள்ளே இருந்து ஒரு தண்ணியாக என்ன தண்ணி தெரியல, செப்பரேட்டாக சின்னதாக இருக்குது. அங்கே போயிட்டு ஜாலியாகவே இது என்னங்க அது போட் மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக விளையாடலாமோ? எச்சரிக்கை, ஆற்றில் முதலைகள் உள்ளது. எவரும் ஆற்றில் இறங்கவே குளிக்கவே கூடாது. ஆற்றுல முதல்ல இருக்காங்க, யாரும் இறங்கவே குளிக்கவே கூடாது அப்படின்னு எவனும் போயிட்டு தண்ணிக்குள்ளே இறங்காதீங்க, குளிக்காதீங்க. முதல்ல இருக்குன்னு எங்கெங்க இருக்குது முதல்ல? உள்ளே அந்த ஆற்றுக்குள்ளையா? எங்கே முதல்ல எது இருக்குது? வாழ்க்கையில் நான் நேரில் பார்த்ததே இல்லைங்க, இப்போ தான் முத பார்க்க போகிறேன். இந்த வழியில் தான் டேமில் தண்ணி திறந்து இப்படி தாங்க வருங்க போல். எவ்வளோ புறாங்க உட்காந்துருக்கு பாருங்களேன். புறா தான் நினைக்கிறது ஆக்சுவலி. மேலே குட்டி குட்டியாக உட்காந்துருக்கு பாருங்க. மேலே சாத்தனூர் அணை, இது வழியாக தண்ணி கீழே விழுந்து இப்படிக்கா தென்பண்ணியாக இருக்குது. எங்கள் ஊர் வரைக்கும் வருங்க இந்த தண்ணி. ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ டேமில் தண்ணி இல்லை. அங்கே பாருங்கள் அடியில் சின்னதாக கேப் இருக்கும் பார்த்தீங்க, அதில் கூட லீக்கேஜ் ஆகும். இப்போ அந்த நிலமையில கூட இல்லை. மேலே எப்படிக்கா போகிறதுங்க? முன்னாடி அங்கே போய் ஹெல்ப் கேட்போம். டேமுக்கு மேலெலாம் போயிட்டு நின்று பார்க்க முடியாதா? இங்கே ஏதோ ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே போயிட்டு பார்க்குற மாதிரி. பீச்சில் போல் மீன் பண்ணை, முதலை பண்ணை. ஆனால் அதுக்கு மேலெலாம் பார்க்க முடியாதாண்ணா? நடந்தே போகணுமா? மேலே போயிட்டு அப்படியே நடந்து வரலாமாங்க? நிறைய இடம் இருக்குது, நல்லா இருக்குது.
அமைதியாக இருக்குங்க, யாரும் அவங்களும் வரல. காலையிலே நான் தான் முதல் வந்திருக்கும் போல. லாஸ்ட்டில் வண்டி விட்டுட்டு மேலே போக சொன்னது. crocodiles பார்க். இங்கே உள்ளே பஸ் வரும்னு நினைக்கிறீங்க, பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்குது. இல்லை டூரிஸ்ட் வர்றதுக்காக எனக்கு தெரியல. பூவெல்லாம் செம்மையாக இருக்குங்க. தாராளமாக மழை சீசனில் தாராளமாக வரலாம்ல. இப்போ இதுதான் கடைசி நினைக்கிறேன். இங்கே வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போக சொன்னாங்க. ஆமாடா தம்பி, நான் என்ன ஓப்பன் பண்ணுவேன். என்ன கிரியேட் பண்ணல, இனிமேல் தான் பண்ணுவேன். ஆண்டா இப்படியே போகலாம். வந்திருக்கியா இது வரைக்கும்? உள்ளே போயிருக்கியா? ஆனா பெங்களூருடா. நான் மட்டும்தான். நீங்கள் எங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க? வேலூர். வீடியோ நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணல. ஒரு வழியாக டேமுக்கு மேலே வந்துட்டோம். அந்த குட்டி பையனை கம்பெனி கிடச்சான், கிளம்பி போயிட்டுருக்கான். அவங்க கூட அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், சாத்தனூர் டேம் இதுதான். ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பெருசாக இல்லை. ஏன்னா இது வந்து சம்மர் சீசன் எல்லாம் தண்ணி அவ்வளோ எதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மீன் பிடிக்கிறவங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்க உள்ள. இந்த பாருங்க, கீழே போட்லாம் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. நான் பார்க்க நல்லா இருக்குது. சுற்றி வியூ, மலை, காடு. குழந்தைங்களா இருக்கான் பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு வேற லெவல். பாருங்க பார்க்கு, இங்கேருந்து உள்ள அங்கே வரைக்கும் நிறைய பார்க் இருக்குங்க. இந்த முதலை பண்ணையிலேருந்து மீன் பண்ணை வரைக்கும் நிறைய உள்ள இருக்குது. கீழே போய் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கும். இப்போதைக்கு மேலே அங்கே போய் நான் காமிக்கிறவங்க. அது முன்னாடி எங்கள் டேம் இருக்கு, அங்கே போவாங்க. இந்த குட்டி தம்பி அங்கே போயிட்டான் பார்த்தீங்களா, அவன் கேட்டானா யூடியூபரா? நான் ஆமாடா தம்பி யூடியூபர் தான், இன்னும் வீடியோ கிரியேட் பண்ணல, இதுக்கு மேலே சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவேன் அப்படியே சொல்லியிருக்கேன். நம்ம குடிக்கிறது காய்ச்சி போட்டு குடிக்கிறோம். ஓசி குடிக்கிறாங்க. கிட்ட போக கூடாதா? தண்ணி எப்பவுமே இவ்வளவுதான் இருக்குமாண்ணா? தண்ணி இப்பதான் விவசாயத்துக்கு போச்சு. 2 மாசம் முன்ன 100 நாள் தண்ணி வெளியே போச்சுன்னா அதிகமா இது வரைக்கும் வருமா? அது வரைக்கும் வருமா? அந்த லெவலுக்கு வந்து டேம் திறந்து விட்டுருவாங்க. அந்த அளவு வந்து தண்ணி தரணும். அது மாதிரி நிற்காது, தண்ணி வெளியே போகுது. அதான் மட்டும். மீன்லாம் இதுலயே வருதா இல்லை விட்டு வளர்த்து பிடிக்கிறதா? எல்லாம் விட்டு வளர்க்குறது. இயற்கையாக வர மீனுங்கிறது வளர்க்குற மீன். இல்லை கணக்கு எழுதிட்டு இருந்தீங்க, அதுக்கு தான் கேட்டேன். உற்பத்தி பண்ணி வாங்க பண்ண இருக்கு. மால் பண்ண வர வகையில் எங்க இருக்குண்ணா? முதல்ல பண்ண மால் பண்ண அங்கே இருக்கு. இப்போ நீச்சல் கோயில் போ, அங்கே போயிட்டு பார்க்கலாமா?
அதை விட்டால் வேற என்ன இருக்குது சுற்றி பார்க்க? வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதானா? இந்த பார்க்கு முதல்ல பண்ணால் இது டேம் அவ்வளோதான். இது டேம்ல இருந்து பிடிச்சி எடுத்துப்பட்ட மீன். எவ்வளோ மீன் பிடிச்சி எடுத்துதான் பாருங்க. பின்னாடி பாருங்க, இதுதான் சாத்தனூர் டேம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸில் இருக்கிறதுனால உள்ளே பார்க்க முடியல. அது எந்த சீசன் திறப்பாங்களா திறக்க மாட்டாங்கன்னு தெரியல. கீழே மட்டும் கொஞ்சமாக போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சேன். அந்த அண்ணா கிட்ட கொஞ்சம் தண்ணி இவ்வளோதான் இருக்குமா என்ன டீல் அது கேட்டுக்கிட்டேன். அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் வரும் பாருங்க, அது கேட்டேன். இப்போ இங்கேருந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கே நிறுத்திருக்கேன். இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு வந்து இருக்கோம். அந்த சைடு ஒரு டேம் இருக்குது, அது எங்கே போகும் தெரியல. வந்ததுக்கு கொஞ்சம் கூலாக பார்த்தாச்சு. தனியாக வந்து என்ன பண்ணுறது, அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது, இடம் நல்லா இருக்குன்னு நினச்சேன். பின்னாடி ஒருத்தர் தூரத்தில் இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஹரியானாலேருந்து பெங்களூருக்கு வந்திருக்காராம். இப்போ சென்னை டு பெங்களூர் போகும்போது அப்படியே அந்த இதுவும் பார்க்க வந்தார், அந்த மேட்டூர் டேமை. அப்படியே அவருக்கு நான் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துட்டு அவர் எனக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்தாரு. ப்ளஸ் அவர்கிட்ட வந்து கேஷ் இல்லையா, வெளியே ரொம்ப என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. இந்த பார்க்குக்கு ஒரு 10 ரூபா ப்ளஸ் என்ட்ரி ஃபீஸ் ஒரு 5 ரூபா, 15 ரூபா கேட்டாங்க. சேஞ்ச் இல்லைன்னா பரவாயில்ல தம்பி, எனக்கும் அதே சொன்னாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு இந்த பூங்கா டிக்கெட் மட்டும் வாங்கிக்கோங்க, என்ட்ரி ஃபீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சேஞ்ச் இல்லைன்னா பரவாயில்லன்னு. அதே வந்து அவருக்கு பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட 10 ரூபா வாங்கி விட்டுருக்காங்க. ஆனால் என்கிட்ட 15 சேஞ்ச் இருந்துச்சு, நான் 2 டிக்கெட்டை வாங்கிட்டேன். அதான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை, அங்கேயே 10 ரூபா கொடுத்து தான் டிக்கெட் வாங்கினேன், நான் உங்களுக்கு கூகுள் பே பண்ணிடுறேன், எனக்கு நீங்கள் காசு இருந்தால் கொடுங்க சொன்னேன். ஓகே சார், ஐ கிவ் 100 rupees, ஐ ஹேவ் 100 rupees சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக அவங்க எனக்கு அமிச்சிட்டாங்க, ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சாங்க. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு நெட்ஒர்க் ரிசீவ் ஆக மாட்டேங்குங்க, நெட்ஒர்க் கரெக்டாக இல்லை, அதனால எனக்கு வந்து ஒன்றும் மெசேஜ் வரல. ஆனால் அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சாங்க, என்னோட பேர் போட்டு வந்துட்டு இருந்துச்சு. அவர் அங்கேயே இருக்காரு, ஹரியானா டு பெங்களூர் அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சென்னை டு பெங்களூர் போயிட்டுருக்காரு. அப்படி அந்த போகும்போது சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. நானும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து என்னோட திருவண்ணாமலையிலேருந்து திருவண்ணாமலை பக்கத்து திருக்கோவில் அங்கேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கேன். அப்படி அந்த பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். போகிற வேலை இன்னொரு டேம் இருக்குது, கிருஷ்ணகிரி டேம். நெக்ஸ்ட் அதை விசிட் பண்ணுவோம். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா குரோக்கோடைல் பார்க்ஸு, அதை விட்டு அதுமாதிரி சின்ன சின்ன பார்க் இருக்கான், அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பார்க்க வேண்டியது தான். கைஸ், வண்டி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு போனேன். வெளியே வந்து லாக் போட்டுருக்காங்களே, யார் வர போகிறான்னு சொல்லிட்டு லாக் போட்டு போனேன். ஆனால் வண்டி பாருங்களேன், நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருந்தேன். வண்டியை இழுத்துன்னு போயிட்டு பின்னாடி அங்கே இந்த வெயிலில் விட்டு வச்சுருக்காங்க, அடிக்கிற வெயிலில் தூக்கிட்டு போயிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி தள்ளின்னு போனாங்கன்னு தெரியல, இழுத்துட்டு போனாங்களா தண்ணி போனாங்க தெரியல. இங்கே போட்டு இந்த வண்டியை தூக்கிட்டு போயிட்டு அங்கே பின்னாடி தள்ளி வச்சுருங்க. ஏன்னா பின்னாடி கேட் ஆக்சுவலி பூட்டு போட்டு இருந்துச்சு, யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வண்டி நின்றுச்சு, அதை மீன் எடுத்து போகிற வண்டி, அவங்க தான் தள்ளி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குள்ளே வந்தாச்சு. இது குத்து விளக்கு போங்க அவங்க, அப்படி என்ன வச்சிருக்காங்க தெரியல, குத்து விளக்கு போங்க. இன்னைக்கு ஒரு நாள் போகிற வழி தான் அப்படியே பார்த்துட்டு போலாம் வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவல் இருக்குங்க. நீங்கள் தனியாக ஏதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வரந்தப்போ பாருங்களேன், குளம், தாமரை குளம், இப்படியே போகிற கீழே இப்படியே போகலாம் வாங்க. கீழே படி இருக்கு, நாய் குலைச்சிட்டு இருக்கு, பிடிச்சி கடிச்சு வச்சிருப்போது. மைக் ஆன்ல இருக்கா? ஆன்ல இருக்கு. ஒவ்வொரு டைம் நான் பேசுறது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. நாய்க்குட்டில சண்டை போட்டு இருக்கு பின்னாடி பாருங்க, அது லாஸ்ட்ல தெரியுதா, 3 நாய் கத்திட்டு விளையாட இருக்கு. இதுதான் இந்த குளம். இருங்க அப்படியே பேக் கேமரா ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்கு பார்க்க? நல்லா தான் இருக்கு. ஏதோ பூவெல்லாம் வச்சிருக்கு, ஏதோ நாய்க்குட்டி ஓடி வருது, ஓடி 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 ஓடி, என்ன ஒரு ஜாலியா இருக்கு. ஜாலியா விளையாடுதுங்க. இங்க ஒரு சுத்தி வருது, காலை சுத்தி. இதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு ஆளு கிடைச்சா சூப்பரா இருக்குல்ல பாருங்க, ஜாலியா விளையாடுது. அன்பா கூட விளையாடுறதுக்கு ஆளு கிடைச்சா போதும், எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. ஆடா இங்க வரமாட்டான், நம்ம கருப்பன் தான் வந்திருக்கான்.
ஜாலியாக இருக்குதுங்க. நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி துள்ளி ஓடி ஓடிடுறாங்க பாருங்க. பக்கத்து பின்னாடியே சுற்றி இருக்கான் பாருங்க. நம்ம போகிற வழியாக நமக்கு முன்னாடி போகிறாங்க. எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறானே. நான் குழந்தை பார்க்கணும்டா, எங்கேயோ விளையாட்டுரு. இது சைலண்ட்டாக இருக்குது, கூப்பிட்டா கூட வரமாட்டேக்கு. அந்த குட்டி நாயெல்லாம் ஜாலியாக வந்து விளையாடு. கடல் கண்ணி பார்த்துருப்பீங்க, குளங்கண்ணி பார்த்துக்கோங்க. குளத்துக்குள்ள கண்ணி வச்சிருக்காங்க. கடல் கண்ணி மாரி இது குளங்கண்ணி போல. அங்கே ஒரு வாத்து கழுத்து, இங்கே ஒரு வாத்து கழுத்து. அது 4 மணிக்கு வச்சிருக்காங்க. அங்கே வந்து பூ கம்பளி நினச்சிங்க. அந்த நாய்க்குட்டி பார்த்த உடனே பூ கம்பளியை விட்டுட்டேன். அது சும்மா ஜாலியாக வந்து நம்மகிட்ட ஓடி வந்து விளையாடிச்சா, அப்படியே மறந்துட்டேன். அந்த மாதிரி நாய்க்குட்டி வளர்க்கணும்னு எனக்கு ஆசை. நம்ம கூட்டவன் எவ்வளோ சூப்பராக ஓடியாந்து நம்மகிட்ட விளையாடிச்சு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது. ஒரு வேறு பூ சண்டல் தெரியுது பாருங்க. சின்ன சின்ன ஒரு பூ தான் இருக்குது. பூ பூக்கிற சீசன் இல்லைன்னு தெரியல. பின்னாடி டேம் கிட்ட வந்துட்டுங்க. ஓரளவுக்கு கிட்ட தெரியுது பாருங்களேன். எனக்கு மேலே இருக்கு பாருங்க. அதோ அங்கே நின்றுட்டு இருந்தேன். அங்கே பின்னாடி பாருங்க டேம். அதுக்குள்ளே போக முடியல என்னால். ஏன்னா அங்கேருந்து அங்கே பூட்டு போட்டுருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து டேம் கிட்ட தெரியாது. பின்னாடி பார்க் வழியாக போனால் கிட்ட போய் பார்க்கலாம் பாருங்க. இது போகிறாருங்க. வண்டி எங்கேயும் நிறுத்திட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன் நான். நல்லா இருக்குங்க பார்க்கு. நானும் வெளியே இருந்து பார்க்கறதோட உள்ளே வந்து பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. வரேன் பின்னாடி ஓடி வரோம் பாருங்க. பாருங்களேன், வேறு செல்லக்குட்டி எப்படி ஓடி வராம வர்றாங்க நமக்கு முன்னாடி. பார், நீ வீடியோல ரோட தங்கக்குட்டி இங்க பாரு. வா 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 கூடியா வா. அண்ணா எனக்கு கம்பெனி கொடுனா கூப்பிட்டோன்னே ஓடி வர. நீங்க தாய் பேச முடிஞ்சா வேற லெவலில் இருக்கா. பூங்கா சூப்பராக இருக்குங்க பாருங்க. பூ அழகான பூ, ஒரு அன்பான நாய், அந்த தண்ணி போகிற சத்தம். உள்ள போயிட்டு உட்காந்துருக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாடா உள்ள போலாம். வாடா, லெட்ஸ் கம். உள்ள போயிட்டு கூலா இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு உட்காரங்க பாருங்க. பெங்களூர்ல கூட இந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்காதுங்க. சூப்பரா இருக்கு. எந்த தண்ணி தெரியல. அழகா அப்படியே உள்ள போயிட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இதுக்கும் சின்னதா உள்ள செடி மாதிரி வச்சிருக்காங்க. அப்படியே மேலே சுற்றி இன்னும் நிழலான இடம், கொஞ்சம் பள்ளமா இருக்கு. மேலே இது குப்பைகளை கூட சொல்லிட்டு இது அந்த சைட்லாம் இது போட்டுருக்காங்க. ஒரு மெஷ் மாதிரி இருக்கு. இந்த சைடு ஓப்பனாக தான் இருக்கு. அந்த சைடில் அது மெஷ் மாதிரி இருக்கு அடியில். ஆக்சுவலாக நான் வந்து சோலோ ரைடு தான் வந்திருக்கேன். கம்பெனிக்கு யாரும் ஆளுன்னு நினச்சேன். ஃபோட்டோ பிடிக்க அங்கே ஒரு அண்ணன் கிடைச்சாரு. ஃபோட்டோ துணைக்கு இதோ இந்த குட்டி பையன் இருக்கான் நம்ம கூட விளாட்றதுக்கு. தனியாக வந்தாலும் இது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஜாலியாக இருக்குங்க. அமைதியாக இருக்குது. அவ்வளோ கூட்டமும் இல்லை. நிறைய பேர் அப்போ இப்படி பேசிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. தனியாக இருக்கு. அவங்க பாரு போயிட்டு கல்லு கீழே உட்காந்துட்டாங்க. தெரியுதா இல்லையா தெரியல. இந்த கல்லு கீழே உட்காந்துருக்காங்க. படுத்துட்டான். நானும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். வண்டி வேறு அங்கே நிறுத்திருக்கேன். திரும்பி போகணும். இந்த பார்க் இது பக்கத்தில் வந்துட்டு டேம் போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போகலாம் இருக்கேன். மேலே இருந்து என்னால் கிட்ட போய் பார்க்க முடியல. இங்கே தான் கிட்டவே தெரியுது. பார்க்லேருந்து பார்க்குற மாதிரி இங்கேருந்து பார்த்துக்கிறேங்க. இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த பீஸ்ஃபுல்லான இதை அனுபவிக்கலாம். கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்து இருந்த போதும் அங்கே டேம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. சரி, டைம் ஆகிடுச்சு. இன்னும் டைம் இல்லை. நம்ம இன்னும் வேறு லொக்கேஷன் போகணுமா இருக்குது. நம்ம அப்படியே மேலே போய் டேம் கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா பார்க்குறேன். இப்போ இங்கே உட்காந்து இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். அந்த குட்டி நாய் எங்கேயோ ஓடி போச்சு. விளையாடிட்டே இருந்துச்சு. எங்கே ஓடிச்சு தெரியல. நானும் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். அது எங்கே போச்சுன்னு பார்க்க மறந்துட்டேன். அந்த குட்டி இப்போ எங்கன்னா ஓடி இருப்பான்னு பார்த்தேங்க. நீங்கள் பார்த்தா எனக்கு முன்னாடி டேம் பக்கம் வந்து உட்காந்துருக்கான். நானும் அவன் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு இருப்பான். அப்போ கவனிக்கலன்னு நினச்சேன். அவன் பார்த்தா எனக்கு முன்னாடி வந்து நான் போய் ரோட்டில் உட்காந்துருக்கான். டேம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும். அங்கே குடிக்கிற தண்ணி இருக்கு. இன்னும் டேம் கிட்ட அங்கே வரைக்கும் பார்க் வழியிலே போனால் கிட்ட போயினே இருக்கலாம் போலங்க. போக போக இந்த பார்க்கை பார்த்தீங்கன்னா டேம் கிட்ட வரைக்கும் கொண்டு போகுது. நான் திரும்பி ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து போன வண்டி எடுக்கிறதுக்கு. வாங்க கீழே வரைக்கும் போயிட்டு அதை பார்த்துட்டு தான் வரும் டேம் பார்க்க. ஆனால் தண்ணி இல்லை,
சும்மா தான் அப்படியே பார்க்க போகிறோம் வாங்க. என்னோட கடமையை நான் செய்யணும் இல்லையா, வீடியோ முழுசாக கட்டணும் இல்லையா, அதுக்காக அங்கே போயிட்டு வெறும் டைம் ஆச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, புல்லாங்குழல் ஊதுற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் தண்ணி போகும் போலங்க, சும்மா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே தண்ணி இங்கே நடந்து போகிறது, அந்த சைடு நடந்து போகிற வழி. அப்படியே பார்க்கல நடந்து ஒரு வழியாக கிட்ட வரைக்கும் வந்தாச்சுங்க டேமுக்கு. பின்னாடி இந்த சவுத்து பார்த்தா தெரியும் வாங்க. அப்படியே கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோவை திருப்பி காமிக்கிறேன். அங்கேயும் நடந்து வந்து கஷ்டப்பட்டு எங்கெங்கேயே சுற்றிட்டு டேமுக்கு வந்தாச்சு பாருங்க. பின்னாடி இருக்க பாருங்க பெருசா. இது வழியில் தண்ணி போகும்போது பார்க்கணுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி சீசன் இல்லை, சம்மர் டைம்னா தண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளும் இந்த டைம் தான் அந்த குட்டையாட்ட தேங்கியிருக்கு பாருங்க, அதுதான் அவ்வளோதான் தண்ணி இருக்கிறது. ஆல்மோஸ்ட் தண்ணி திறந்துட்டாங்களா, இப்போ விவசாயத்துக்கெல்லாம் திறந்து விட்டாங்களா, தான் தண்ணி கம்மியாக இருக்கும் பாருங்க. டேம் அவ்வளோதாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. இது பெருசாக இருந்தாலும் நம்மளால பெருசாக பார்க்க முடியாது, ஏன்னா தண்ணி வரல. வாங்க அப்படியே பார்க்குள்ளே போய் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், ஒரு சோகமான விஷயங்க. ஆசையாக வாங்கின ஹெல்மெட்டில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சுங்க. வண்டியிலே வச்சு லாக் பண்ணிட்டு போயிருக்கலாம், கை தவறி கீழே விழுந்துருச்சு. அந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கம் இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த சைடு இங்கே டேமேஜ், இந்த சைடு இங்கே டேமேஜ். கிளாஸி பிளாக் அழகா இருந்துச்சுங்க. ஊர்லேருந்து எட்டாந்தாங்க ஹெல்மெட்டுக்கு அந்த ஹெல்மெட் மேலே போடுவாங்க ஒரு கவர், அது போட்டு தாங்க யூஸ் பண்ணேன். இங்கே வந்து மிஸ் பண்ணி கீழே விட்டேங்க. கோப்ரோலாம் ப்ளஸ் கல்வி கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. திரும்பி எடுத்து போகிறேன். கோப்ரோக்கு எந்த டேமேஜ் இல்லை, ஹெல்மெட் மட்டும் ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. ஆசை கஷ்டமாக இருக்குது.